ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுது? இதுதான் நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு தீவிரமான எண்ணத்தையோ ஒரு நோக்கத்தையோ வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து போகுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை மட்டுமே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த எண்ணம் வலிமை அடையும் போது அது உங்களை விட்டு வெளியேறும். அப்படி உங்களுடைய மனசை விட்டு வெளியேற்றப்படுகிற எண்ணம் ஒரு ஆற்றலா மாறுது. அதாவது தாட் அப்படிங்கிறது தாட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இந்த தாட் எனர்ஜி பிரபஞ்சத்துல பதிவாகுது. சில பாப்புலரான ஹோட்டல்ஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்கும்போது வெயிட்டிங் லிஸ்டுக்காக பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு நீங்க சாப்பிட்றதுக்காக போறீங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏற்கனவே பேரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களோட பேரை பதிவு பண்ணிட்டு நீங்களும் வெயிட் பண்றீங்க. இப்போ நீங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிடணும் அப்படின்னா 2 கிரைட்டீரியா நடக்கணும். முதலாவது, உள்ள ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க வெளியே வரணும். 2வது, உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே பேர் கொடுத்தவங்க உள்ள போய் சாப்பிடணும். இது 2ம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்ல உங்களோட பேர் மேலே வரும். அடுத்தது நீங்க தான். எத்தனை பேர் வெளியே போறாங்க, அடுத்தது யார் உள்ள போகணும் அப்படிங்கிற இந்த வேலைகளை எல்லாம் அந்த இடத்துல வேலை செய்யற பணியாளர்கள் பார்த்துக்குவாங்க. இதே மாதிரி தான் அந்த ஹோட்டல் அப்படிங்கிறது பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்க உள்ள போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்க பேரை பதிவு பண்றது அப்படின்னா என்னன்னா, நான் உள்ள போய் சாப்பிடணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்திற்காக உங்களுடைய பதிவை அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல பதிவு பண்ணிடுறீங்க. இதுதான் பிரபஞ்சத்துல இருக்கிற பதிவு. நீங்க அந்த பேரை பதிவு பண்ணாத வரைக்கும் அந்த ஹோட்டல்ல எல்லாரும் அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டை சமைக்கிறவங்க, சாப்பாட்டை பரிமாறுறவங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ், பில் போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பேரை பதிவு பண்ணின உடனேயே அந்த ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேருமே என்னதான் அவங்களுக்கான வேலைகளை செஞ்சாலும் அவங்க அந்த வேலைகளை செய்யறதுனால நீங்க உள்ள போக போறீங்க. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இதை இன்டைரக்டா நீங்க உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க எல்லாரும் வேலை செய்யறாங்க. இன்க்ளூடிங் அந்த ஹோட்டல்ல உங்களை மாதிரியே சாப்பிடணும்னு நினைச்சு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் கூட. இப்படிதான் பிரபஞ்சம் வேலை செய்யுது. பிரபஞ்ச பதிவுகள்ல உங்களுடைய எண்ணம் பதிவாயிருச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் முழுவதுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுடைய எண்ணத்தை பதிவு பண்ணின அந்த நொடியில இருந்து உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பிரபஞ்சம் அந்த எண்ண பதிவுகளை சரியான நபர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை அடைய வேண்டிய விஷயங்கள் உங்களை அடையிற மாதிரி பிரபஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ப்ராசஸ். இந்த ஈர்ப்பு விதியையும் மற்ற பிரபஞ்ச விதிகளையும் புரிஞ்சுக்கிட்ட நீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் விதமாக உங்களுடைய எண்ணத்தை உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காம உங்களுடைய தாட்ஸை தாட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பிரபஞ்சத்தினுடைய பதிவுகளில் உங்களுடைய எண்ணத்தையும் பதிய வைக்கிறதுக்கான முயற்சியை எடுத்து அதுக்கப்புறம் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எதை அடையணும்னு நினைச்சீங்களோ அதை அடையிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். இதில் ஈர்ப்பு விதிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. உங்களுடைய எண்ணங்களை, தாட்ஸை தாட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு பேர் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது. எந்தெந்த விதத்தில் எல்லாம் இயல்பாக உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆற்றல்களாக மாற்றப்படுகிறதோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த மெத்தட்ஸ் அல்லது டெக்னிக்ஸை செயற்கையா செஞ்சு இயல்பா நடக்கிற ஒரு ப்ராசஸ் மாதிரியே உங்களுடைய தாட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த மாதிரியான ஈர்ப்பு விதி பயிற்சிகள் அல்லது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டெக்னிக்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணினாலும் ஏன் ஈர்ப்பு விதி அவங்களுக்கு சாதகமாக வேலை செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெக்னிக்ஸை அவங்க ஃபாலோ பண்ணினாலும் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆற்றல்களாக மாற்றப்படுவது இல்லை. தாட்ஸாவே தான் இருக்கு. அது அவங்களுடைய மண்டையை விட்டு
மனசை விட்டு வெளியே வர மாட்டேங்குது, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. வெறுமனே டெக்னிக்கை மட்டும் பண்ணும்போது அந்த எண்ணம் என்ன ஆற்றல்களாக மாற்றப்படுவதில்லை. அது மாறினாதான் பிரபஞ்ச பதிவுகள்ல இந்த எண்ணம் பதிவாகும். எப்படி ஹோட்டல்ல நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல பேரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணும்போது 2 கிரைட்டீரியா நடந்தாதான் நீங்க உள்ள போக முடியுமோ, அதே மாதிரி உங்களுடைய எண்ணம் தாட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. உங்களுடைய நிலை அப்படிங்கிறது வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஹையர் வைப்ரேஷனல் ஸ்டேட்ல இருக்கணும். அதாவது உயர் நிலையில நீங்க இருக்கணும். அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விஷயம் இருக்குங்க. மைண்ட், பாடி, எனர்ஜி. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, ஆற்றல். ஆற்றல் அப்படின்னு நான் சொல்றது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, சி எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள்ல உலாவிக்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச ஆற்றலை பத்தி தான் நான் சொல்றேன். இது 3மே உங்களுக்குள்ளேயும் இருக்கு. உங்களுடைய ஸ்மார்ட் போன், இப்போ நீங்க அதுல தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கும் அந்த 3 பார்ட் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போனோட பிசிக்கல் பார்ட்ஸ் இருக்கு, அதுதான் உடம்பு. உங்க போனோட உடம்பு தான் இப்போ நீங்க கையில பிடிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள சாஃப்ட்வேர், ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு, இதுதான் மனசு. இப்போ இதுக்கு எனர்ஜியும் இருக்கு. நான் பேட்டரியை பத்தி சொல்லல, அந்த பேட்டரியும் ஒரு விதமான எனர்ஜி தான். ஆனா அதை தாண்டி நான் என் வீட்டுல உட்காந்து போட்ட ஒரு வீடியோவை நீங்க உங்க வீட்டுல உட்காந்து கேட்கறீங்க பாத்தீங்களா, இதுக்கு நடுவுல நான் அனுப்புன இந்த வீடியோவை நீங்க ரிசீவ் பண்றீங்க, நீங்க ஒரு கமெண்ட் போடுறீங்க, அது எனக்கு ரிசீவ் ஆகுது. அப்போ உங்களுடைய போன் 2 வேலைகளை செய்யுது. ஒன்னு இந்த தகவல்களை அனுப்புது, இன்னொன்னு அந்த தகவல்களை ரிசீவ் பண்ணுது. இதுதான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த 3மே, அதாவது உடம்பு, மனசு, ஆற்றல் எந்த நிலையில் இயங்குதோ அதுதான் வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது. இது எந்த நிலையில இயங்குது அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய மனசை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனல் ஸ்டேட்ல இருக்கீங்க, நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷனல் ஸ்டேட்ல இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நிறைய இடத்துல செயல்பட்டு இருக்கும், வேலை செஞ்சிருக்கும். அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். நாம ஒரு பாசிட்டிவ் உதாரணத்தை எடுத்துக்கலாமே. உங்களுடைய உடம்பு, மனசு, ஆற்றல் இது 3மே பாசிட்டிவா இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகி இருக்கும். அந்த எண்ணம் அந்த டைம்ல உங்களை விட்டு வெளியேறி பிரபஞ்ச பதிவுல பதிவாகி இருக்கும். அது நடந்திருக்கும். இது இயல்பா நடந்திருக்கும். நமக்குள்ள எக்கச்சக்கமான எண்ணங்கள் இருக்கு, நிறைய ஆசைகளும் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட எண்ணம் மட்டும் பிரபஞ்சத்துல பதிவாகணும் அப்படின்னா 2 கிரைட்டீரியா இருக்கு. முதல் கிரைட்டீரியா, உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது பாசிட்டிவான உயர் நிலை பாசிட்டிவ் வைப்ரேஷனல் ஸ்டேட்ல இருக்கணும். 2வது, உங்களுக்குள்ள எத்தனைதான் எண்ணங்கள் ஆசைகள் இருந்தாலும் டாமினன்ட் தாட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது மற்ற எல்லா எண்ணங்களையும் ஆசைகளையும் நோக்கங்களையும் விட இது எனக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தையோ ஒரு சில எண்ணங்களையோ விருப்பங்களையோ நோக்கங்களையோ நீங்க மனசுல நிலைநிறுத்தும் போது அது மற்ற எல்லா எண்ணங்களையும் விட டாமினன்ட் தாட்டா மாறுது. இந்த மாதிரி டாமினன்ட் தாட்டாக, அதாவது மற்ற எல்லா எண்ணங்களையும் விட இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கப்படுகிற அந்த முக்கியமான எண்ணம் அப்படிங்கிறது உங்க மனசை விட்டு வெளியேறும், ஆற்றல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும், பிரபஞ்சத்தினுடைய பதிவுல பதிவாகும். இது நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்கங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஈர்ப்பு விதியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல் விஷயம், உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை பாசிட்டிவா வச்சுக்கணும். ஈர்ப்பு விதியை மட்டுமே ஃபாலோ பண்றவங்க, அதாவது இந்த சீக்ரெட் எடுத்துக்கலாம் அல்லது சீக்ரெட் ரிலேட்டடா லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சொல்ற ஒரு மெத்தட் என்னன்னா, பாசிட்டிவா உங்களை வச்சுக்கோங்க, பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க, அது ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி நம்புங்க, இல்ல நன்றி சொல்லுங்க, நெகட்டிவான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய மனநிலை பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அன்பு, மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, இது மாதிரியான உணர்வுகள் உங்களுடைய மனதில் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடம்பு, மனசு, ஆற்றல் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தினுடைய கூட்டுக்கலவை பாசிட்டிவா கொஞ்சம் உயர்நிலையை அடையும். அதுக்கப்புறம் டெக்னிக்ஸை யூஸ் பண்றது. இதை பண்ணிட்டு நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கான டெக்னிக்கை பயன்படுத்துறீங்க. விசுவலைசேஷன் பண்றது, அஃபர்மேஷன் சொல்றது அல்லது கேட்கறது, இது எல்லாமே. இந்த ஈர்ப்பு விதி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு ஏன் ஈர்ப்பு விதி வேலை செய்யறதே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவங்க அந்த
டெக்னிக்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதை டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அது போக மற்ற நேரத்தில் அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் ஆகட்டும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், இது எல்லாமே வெறும் டெக்னிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து எந்த பவரும் கிடையாது. அதுக்கு பவர் கொடுக்கறதே நீங்கள் தான். ஆனால் நிறைய பேர் வெறும் டெக்னிக்ஸை மட்டுமே நம்புறதுனால தான் ஈர்ப்பு விதி வேலை செய்யறதில்ல. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை அவங்க உயர்த்துறதே கிடையாது, அப்படியே தான் வச்சிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன உதாரணம் மாதிரி இந்த ரெண்டையுமே நீங்க பேலன்ஸா சரிசமமா கொண்டு போகணும், அதிகப்படுத்தணும், அதுக்கு வலிமை சேர்க்கணும். அப்பதான் உங்களுடைய எண்ணம் பிரபஞ்சத்துல பதிவாகும். அப்பதான் நீங்க வெளிப்படுத்துற எண்ணம் தாட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த சீக்ரெட் மாதிரியான இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்க உங்க மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு கிராட்டிடியூட் எழுதுறதோ, நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்து பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றதோ, இது மாதிரி தான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நன்றி உணர்வு, அன்பு, நம்பிக்கை, இது மாதிரியான மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3மே கலந்தது தான் நீங்க. உடம்பு, மனசு, ஆற்றல். எந்த 2 விஷயம் ஒரு நோக்கத்துக்காக ஒன்றா இணையுதோ 3வது விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அதை பின்பற்ற ஆரம்பிச்சிடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த 2 விஷயம் ஒரு நோக்கத்துக்காக ஒன்றா இணையுதோ 3வது விஷயம் அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய உடம்பும் மனசும் ஒரு நோக்கத்துக்காக இணையுதுன்னா ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். மனசும் ஆற்றலும் ஒரு நோக்கத்துக்காக இணையுது அப்படின்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். உடம்புக்கு அந்த தன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட உடம்பும் ஆற்றலும் ஒரு நோக்கத்துக்காக இணையும் போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் அதோட தன்மைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மெடிடேஷன், தியானம் பண்றீங்க. தியானம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? கண்ணை மூடி அமைதியா உட்கார்றீங்க. உங்க உடம்பும் மனசும் செயல்படும். அதாவது உடம்பு எந்தவித அசைவும் இல்லாம மெடிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உடம்பை பயன்படுத்துறீங்களா? அடுத்தது மனசு. மனசை அலைபாய விடாம உங்க மூச்சு காத்த கவனிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல எந்த 2 விஷயத்தை பயன்படுத்துறீங்க? உடம்பையும் மனசையும் பயன்படுத்துறீங்க. மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச ஆற்றலை நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சீகாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலை இருக்கு. இந்த தாய்ச்சி மாதிரி இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடம்பையும் ஆற்றலையும் பயன்படுத்துவாங்க சில பாடி மூமெண்ட் மூலமா. அதாவது உதாரணத்துக்கு இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இந்த யோகா ஆசனங்கள் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சில இயக்கங்கள் மூலமாக கிட்டத்தட்ட அது ஒரு உடற்பயிற்சி மாதிரியும் இருக்கும். ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, சி எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, அதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல். இந்த 2யுமே அந்த பயிற்சியின் போது செயல்படுத்துவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நிலைப்பட்டுடும், அமைதி அடைஞ்சிடும். கிட்டத்தட்ட உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுனா என்ன நடக்குமோ அதே எஃபெக்ட் நீங்க உட்காராம தொடர்ச்சியா உங்க உடம்ப அசைச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாவே கிடைச்சிடும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் சொன்ன உதாரணங்கள். உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அதிகமாகணும் அப்படின்னா ஏதாவது 2 விஷயம் ஒரு பாசிட்டிவான நோக்கத்துக்காக இணைக்கப்படணும், அல்லது 3யும் நீங்க இணைச்சுக்கலாம். அப்படி நீங்க உங்களை பாசிட்டிவா டெவலப் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் சில முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சில செயல்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது பாசிட்டிவா மாறும். அப்படி மாறினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கு வலிமை சேர்க்கும் போது அந்த எண்ணம் உங்க மனசை விட்டு ஆற்றல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி பிரபஞ்சத்துல பதிவாயிடும். அவ்வளவுதான். இப்போ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம். ஈர்ப்பு விதி பயிற்சியின் போது சொல்லப்படுற முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, பாசிட்டிவா ஃபீல் பண்றது, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, இது எல்லாமே நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்கு. மைண்ட் சரியா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னா அது பழைய நிலையிலேயே இயங்கிட்டு இருக்கும். நிறைய பேர் பாசிட்டிவா நினைக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அது ஒரு வெறுமையான பயிற்சியாக மட்டுமே இருக்கு. அந்த பாசிட்டிவ் ஃபீல் கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா அந்த மைண்ட் அப்படிங்கிறது பழைய நெகட்டிவிட்டியில பிளாக் ஆகி இருக்கும். அப்போ அதை சரி பண்ணி அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். இந்த ஈர்ப்பு விதி அல்லது இந்த சீக்ரெட் அப்படிங்கிற இந்த புக்லயும் டாக்குமெண்ட்ரி படத்துலயும்
முடியும். அல்லது இந்த சீக்ரெட் ரிலேட்டடாக சொல்லப்படுற நிறைய பயிற்சிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு பாசிட்டிவ் வைப்ரேஷனல் ஸ்டேட்டை மட்டும்தான் உருவாக்க முடியும். அதுக்கு மேலே அதனால முடியாது. ஆனால் உங்கள் மனசு என்னதான் நெகட்டிவாக பிளாக் ஆகி இருந்தாலும் அந்த பிளாக்கை உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். தொடர்ச்சியாக உங்கள் மைண்ட் புதுமை அடைகிறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க முடியும். பிரபஞ்ச ஆற்றலை ரிசீவ் பண்ண முடியும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயல்பாகவே ஏற்படுத்த முடியும். இதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு. தியான பயிற்சியில உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய ஆற்றல் மையங்களுக்கும் சரியா பயிற்சி கொடுத்துட்டு வர்ற எந்த மெத்தடுமே இந்த வேலையை ஈஸியா செஞ்சிடும். அப்படி பண்ணும்போது அது உங்க வாழ்க்கையில நீங்க புதுமையா மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் வழிகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியா நீங்க டெவலப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்க என்ன மெத்தடு வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாம அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகளையும் நாம் உருவாக்கி இருக்கோம். ஆல்ரெடி அது யூடியூப்லேயும் இருக்குது. இந்த பயிற்சிகள் போக தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகளையும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதை செஞ்சீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த பயிற்சியை நான் கூடிய விரைவில் ஆரம்பிக்கவும் போகிறேன். ஏற்கனவே ஃபார்ம் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்காக இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னாலும் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற பயிற்சிகளை முறையாக எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இருக்கக்கூடிய வீடியோ லிங்க்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெறும் 3 ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 6380186712. இந்த நம்பர் ஸ்க்ரீன்லேயும் தெரியுது. நீங்கள் சேட் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை உங்களுடைய ஃபோனில் முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உடனே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். அந்த ரிப்ளைல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிகளை செய்யறதுக்கான அறிமுக வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பயிற்சி வீடியோக்கான லிங்க், வாட்ஸ்அப் சேனல் மற்றும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் எல்லாம் நீங்கள் இணைஞ்சிக்கணும். பயிற்சியை தொடங்க போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட் அந்த பயிற்சிகளை செஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். இதில் இணையறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பிரபஞ்ச பேராற்றல் எப்பொழுதும் உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவதாக. அப்படியே ஆகட்டும். தேங்க்யூ.